ஹலோ சவாதிகாப். இங்கே நடக்கும்போது என்ன பயம்னா தெரியாமல் வாழைகளை மிதிச்சிருவோமோ அப்படின்னு பயமாக இருக்குது. திடீர்னு டைகர் எழுந்துச்சுட்டுச்சுங்க. ஒரு செகண்ட் பதறிட்டோம். சீட்டாலாம் வர இருக்குன்னு போட்டுருக்காங்க. அங்கே இருங்க உருண்டு பிறண்டு விளாண்டுக்கிட்டு இருக்கு. அஜுல் தான் கொஞ்சம் பயந்தான். 5 months 5 chicken, 6 months 6 chicken. பண்ண ஆசை இருக்குது, ஆனால் இங்கே எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்குது. ஃபுல் சைஸ் டைகர், செம்ம சைஸுங்க. பக்கத்தில் பார்க்கும்போது டைகரை தூரமாக ஜூவில் சஃபாரியில் தான் பார்த்துருக்கோம். அதாவது இந்த டைகர் தூங்கலை, முழிச்சிருக்கு. அங்கே பாருங்களேன், ஒரு டைகர் நல்லா பெஞ்சு போட்டு சொகுசாக தூங்கிட்டு இருக்கு. அவன் பாருங்களேன், ஒரு ஹார்ட்டு, 2 கண்ணு. பயமா இருந்துச்சு, ஆனால் தொட்டதுக்கப்புறம் புலிவாலை பிடிச்ச கதைன்பாங்கல்ல, இதுதான் புலிவாலை பிடிச்ச கதை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபாரிஸ். வி ஆர் இன் தாய்லாண்டில் ஃபுக்கெட்டில் இருக்கிறோம். இன்றைக்கி வந்து எங்களோட டே டூ அவுட்டிங்க்கு நாங்கள் கிளம்பிட்டோம். குட்டீஸ்லாம் ரெடி ஆகிட்டிங்களா? போலாமா? சரி. நாங்கள் போகக்கூடிய வேன் வந்துருச்சுங்க. ஸோ வேனை நோக்கி தான் நாங்கள் போயிட்டுருக்குறோம். அனவி ஆஜில் ஏறுங்க. ஸோ இங்கே வந்து எப்போவுமே இந்த டொயோட்டோ வெஹிக்கிள், இந்த வெஹிக்கிள் பேர் டொயோட்டோ கம்யூட்டர். எவ்வளோ சூப்பராக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது எல்லாமே நம்ம வந்து நம்மளோட ட்ராவல் பார்ட்னர் லவ்லி ட்ரைல்ஸ் மூலமாக தான் நமக்கு இது எல்லாமே டைமுக்கு அரேஞ்ச் ஆகுது. ஸோ இப்போ வந்து ஆஃப்டர்நூன் 1 o'clock. ஸோ 1 o'clock கேப் வந்துடும். நாங்கள் கரெக்டாக வந்துருச்சுங்க. ஸோ நாங்கள் எல்லாருமே வந்து இப்போ வந்து வேன்குள்ளே வந்தாச்சுங்க. ஸோ நதிகா அங்கே உட்காந்துருக்கா, அனபி அஜுல் இருந்தா இருக்கிறாங்க, அம்மா இருந்தா இருக்கிறாங்க. ஸோ நாங்கள் வந்து கிளம்ப போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நாங்கள் எங்கே போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்துருக்கலாம். ஸோ இருந்தாலும் ஃபுல்லாக பாருங்கள், இந்த டே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பிரதர் தான் நம்மளை இன்றைக்கி கூப்பிட்டு போகிறாங்க. ஹலோ சவாதிகாப். தேங்க்யூ. ஸோ இங்கே உள்ள டிரைவர்ஸ்க்கு வந்து நிறையா இருக்குது. இங்கிலீஷ் தெரியலனா ஒரு டிரான்ஸ்லேட்டர் வச்சுருக்காங்க. நம்மளை பேச சொல்லி அவங்க லாங்குவேஜுக்கு மாற்றிக்கிறாங்க, இல்லைனா அவங்க அதில் பேசி நமக்கு மாற்றிக்கிறாங்க. அதை வந்து ரொம்ப கீனாக பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்கங்க. ஸோ அவர் வர S26 வச்சுருக்காரு பிரதர். ஸோ அதனால் நம்மளையும் வந்து S24லேருந்து S26 போங்க அப்படின்ட்டு அப்கிரேட் பண்ண சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நாங்கள் வந்து இப்போது டைகர் பார்க்குக்கு வந்திருக்கோம். ஸோ நாங்கள் இன்றைக்கி வந்து டைகர் கூட இருக்க போகிறோம் அப்படிங்கிற இதில் நாங்கள் வந்திருக்கிறோம். இப்போ வந்து எங்களோட டிக்கெட்ஸை வந்து அம்மா போய் கவுண்டரில் கலெக்ட் பண்ண போயிருக்காங்க. அப்படியே அவங்களுக்கு காட்டுற பாருங்க இந்த ஏரியாவை. ஸோ இதுதான் அவங்க டைகர் பார்க்கில் உள்ள டிக்கெட் கவுண்டர். ஸோ டைகர் பார்க் ஃபுக்கெட். இங்கே வந்து எல்லா கண்ட்ரிஸ் பீப்புளும் வராங்க. இங்கே வந்து இந்த கவுண்டரில் வந்து அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கங்க டைகர் டிக்கெட் வாங்குறதை பற்றி. அதில் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது, ஸ்மால், மீடியம் அந்த மாதிரிலாம் இருக்குது. அதை பற்றி அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. என்ன எக்ஸைட்டடாக இருக்கா, பயமாக இருக்கா, எப்படி இருக்குது? ரெண்டுமே இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் செய்யாது. அதெல்லாம் பார்க்குறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம பக்கத்தில் போய் பார்த்து வீடியோ எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே பின்னாடி பாருங்க சார், பயங்கரமாக இருக்கா? கண்ணாடி போட்டுக்கோ. கண்ணாடி போட்டா எனக்கு வந்து எல்லாம் எல்லோவா தெரியுதா? அதான் கூலிங் கிளாஸு. நதியா என்ன ரெடியா டைகர் பார்க்குக்கு? ஸோ அம்மா வந்து டிக்கெட்டை கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து நமக்கு வந்து ட்ராவல் ஏஜென்ட் மூலமாகவே வந்து டிக்கெட் புக் ஆயிரும். ஸோ இருந்தாலும் வந்து ஆக்சுவல் டிக்கெட், இங்கே உள்ள ஒரு ஒரிஜினல் டிக்கெட்டை வந்து நம்ம கலெக்ட் பண்ணணும். அதை தான் இப்போ வந்து அம்மா வாங்கிட்டு இருக்காங்க. டிக்கெட் வாங்கிட்டீங்களா? வாங்கியாச்சு. டிக்கெட்லேயே வந்து டைகர் தான் தெரியுது. ஆமாம், டைகர் ஸ்கின்னு தான் தெரியுது. சரி, டிக்கெட் காட்டுங்க. டிக்கெட் ஓகே, இதுலேயே எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குண்ணா? ஆமாம். ஓகே, போலாமா? உள்ள 3, மீடியம் 3 போமா? உடம்பு இருக்கணும், குச்சி ஒன்று. டைகர் ஜோன் நம்ம இப்போ என்ட்ரு ஆகிறோம். இங்கே போகணும். வா. ஸோ ஃபஸ்ட்டே வந்து ஒரு இந்த பக்கம் வா, தாதிக்கு இந்த பக்கம் வா. அந்த பக்கம்னா பேகு தட்டும். ஸோ இங்கே தான் நம்ம டிக்கெட்டை காட்டிட்டு உள்ளே போகிறோம். டைகர் ஜோனுங்கிறது வாசிக்கும் போதே ஒரு மாதிரி எதுவாக இருக்குது, ஒரு பகீர்னு இருக்குது. டைகர் அங்கே போயிட்டுருக்கு. உள்ளே என்ட்ராதுக்குள்ளேயே பாருங்களேன், அங்கே ஒரு டைகர் இருக்குது, தெரியுதா? medium tiger. They both will do medium. Okay.
ஸோ டிக்கெட் வந்து இங்கே தான் வெரிஃபை பண்ணுறாங்கங்க. என்ன பார்க்க போகிற தம்பி? கொஞ்சம் வந்து அர்ஜுன் ஸ்லீப்பியாக இருக்கான். டைகர் பார்த்துட்டு ஹாப்பி ஆயிடுவான், அப்படி தானே? தேங்க்யூ. சரி பாய். ஸோ டைகர் பார்க்குக்கு போகிறோம். இங்கே பாருங்கள், இங்கே டைகருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்து டைகர் பூல் மாதிரிலாம் இருக்குங்க. அப்படியே உள்ளே போய் பார்ப்போம். ஆமாம் ஆமாம். அனபியா தான் கெட்டப் சூப்பராக இருக்குது. இந்த பெருநீ பாரு எப்படி எவ்வளோ அழகா ஹேங்கிங்காக போட்டிருக்காங்க. அதான் மேலே தொட்டியில் வச்சு தான் இருக்கு. வர மாட்டேன் இந்த பிளான்ட் கீழே வந்து அப்படியே தொங்குது. இறங்கு. பெருநீ பாரு. இப்போ உள்ளே வந்தாச்சுங்க. ப்ளே வித் டைகர். இங்கே தான் போகிறோம். சீட்டாலாம் வர இருக்குன்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே நடந்து போயிட்டு இருக்கும்போதே அங்கங்கே அந்த டைகரோட சவுண்டு கேட்டுக்கிட்டே தான் இருக்குது. அட்லீஸ்ட் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜெயிண்ட் அண்ட் பிக் டைகர் இருக்குது. ஸோ நாங்கள் டிக்கெட் வாங்கியிருக்கிறது வந்து மீடியம் அண்ட் ஸ்மால் டைகர். கிட்ஸ்லாம் இருக்கிறதுனால நாங்கள் மீடியம் அண்ட் ஸ்மால் டைகர் வாங்கியிருக்கிறோம். ஜெய்ஜாண்டிக்காக ஒரு டைகர் பாருங்கள் வாக்கிங் போயிட்டுருக்கு. இதெல்லாம் பிக் சைஸ் டைகர், பயங்கர பிக் சைஸ். ஒரு நிமிஷம் கூட ரெஸ்ட் எடுக்க மாட்டேங்கிங்க. ஃபுல் வாக்கிங் மோட்லேயே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்மாலஸ்ட்டுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். ஸ்மாலஸ்ட் டைகர் பார்க்க வந்திருக்காங்க. அங்கே உள்ளே கிடக்குது. நபியா டைகர் பார்த்தியா? ஸ்மாலஸ்ட் டைகருக்கு வந்திருக்கோம். நம்ம கிட்ஸ் எல்லாம் போகிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணணும். ஸோ ஹேண்ட் வாஷிங். நல்லா கை கழுவிட்டு டைகரை தொட்டு பாருங்கண்ணே. Inside, don't touch head, face and front. You can touch it only back, okay? Okay. Yeah. Back only, okay? Only back you should have to touch, not in the front, okay? This part only you should have to touch. Okay. Yeah. And இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்லி please stay கொடுத்துருக்காங்க. to behind. Okay. Behind only. Behind. It's always behind. Okay, yeah. Touch them for firmly and strong little bit. Look like a sailor Yeah. firmly. Okay. Very softly you should have. Front no cannot touch face, okay? Sure. Protect tiger bite you. Baby, come on. Come on. அது கண்ணாடி Come on. போட்டுக்க அப்படி. Come on. Come on. Bah. தள்ளியோ தள்ளியோ. என்ன கொடுத்தாங்க? சரி பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. டைகர் கொடுத்துறாதீங்க. Don't give to tiger. No, don't need to tell you. Okay, enjoy ka. Don't be afraid na. Star protect you, no problem. Come, come. We will take photo from here. Ribing. Touch. அம்மா பாரு. நம்ம தூர வை. டச் பண்ணிட்டு பாரு. நம்ம அவங்களையும் பாரு. நம்ம தூர வைல. நீ பக்கத்துல உட்காந்துக்கோ. பக்கத்துல உட்காந்து. அவன் பக்கத்துல கொஞ்சம் முன்னாடி வா. இனி கொஞ்சம் முன்னாடி வா. இப்போ நீ அனுப்பி டச் பண்ணு. சரி நீ டச் பண்ணு. அங்கே இருங்க. அனபியா அஜுல் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பயம் கலந்ததோட உள்ள உட்காந்துருக்காங்க. ஸோ இந்த டிக்கெட் பார்த்தீங்கன்னா இப்போ கிட்ஸு கூட ஒருத்தவங்க போகணும் அப்படிங்கிறனால நாங்கள் வந்து 3 ஸ்மால் டைகர் பார்க்கக்கூடிய டிக்கெட் வாங்கியிருந்தோம். ஸ்மால் டைகர் தான் ரொம்ப டிமாண்டாங்க இங்கே. அதோட நியூ பார்னுக்குலாம் வந்து சில டைம் நியூ பார்ன் டைகர்லாம் இருக்குது. பட் அதுக்கெலாம் வந்து ரேட்டும் ஜாஸ்தி. எப்போ மாதிரி தான் கிடைக்குமா. ஸோ அவங்க ஃபோட்டோகிராஃபரும் வேறு இருப்பாங்க. அவங்களும் நிறைய ஃபோட்டோ எடுத்து கொடுப்பாங்க போல். ஸோ நம்ம முடிச்சுட்டு போகும்போது காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். அம்மா அங்க தொழலாமா? தொடுங்க. இங்கே இன்னொரு டைகர் இருக்குது பாருங்கள். உருண்டு விளாண்டுக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் வந்து அந்த இன்ஸ்ட்ரக்டர் வந்து கையில் ஒரு சின்ன குச்சி வச்சுட்டு தான் இருக்கார். நதியா ஓகேயா? ஆல் குட். இவன் தான் அஜுல் தான் பயப்படுறான். இப்போ வந்து அடுத்த டைகருக்கு வராங்க. 2வது ஒரு டைகர் கிடச்சிருக்குங்க.
บ้านนี้2คนค่ะแผ่นดินใหญ่ เอาคนนี้ออกหน่อย excuse me Okay, okay. ปะ Bah. strong little bit is okay video for the டைகர் பாத்தியா Thank you. டைகர் பாத்தியா video group and follow staff alone. And last one downstairs to the front. ஹேண்ட் வாஷ் ஆக்சுவலாக பாருங்களேன் டைகர் வந்து இட் இஸ் ஸ்லீப்பிங் ஸோ டைகர் பேபி இஸ் ஸ்லீப்பிங் wait, வந்து 5 minutes Ajul, wait. 5 months baby so it is sleeping so 5 months baby is sleeping Medium that's way food what food chicken okay so இது நல்லா சிக்கன் தான் சாப்பிடுவாங்க சிக்கன் சாப்பிட்டு Yeah. We'll wash. ஹேண்ட் வாஷ் இந்த பண்ண வைக்கணும் இந்த வேற. 5 chicken per day 5 months 5 chicken 6 months 6 chicken பேபியா டைகர் பாத்தியா எப்படி இருந்துச்சு பயப்படலையா யார் பயந்தா அன்னைக்கு அஜுலா பயந்தா அஜுல் அஜுல் கை வெயிட் பண்ணு. என்ன எப்படி இருந்துச்சு டைகர் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரா இருந்துச்சு. ஆனா டைகர் தூங்குதா அஜுல் தான் கொஞ்சம் பயந்தான். கை வாயில வைக்காத. அனபியா ஓகே. அனபியா நல்லா தொட்டு பார்த்தா. ஸோ அவங்க ஃபோட்டோஸ்லாம் எடுத்து கொடுத்தாங்க. காட்டு சூப்பரா இருக்கா மாத்து வேற போட்டோ காட்டு ஓகே ஓகே கம் கம் கோ கோ ஸோ நாங்கள் வந்து நெக்ஸ்ட் வந்து மீடியம் டைகருக்கு வந்தாச்சு ஸோ நானும் அம்மாவும் வந்து இப்போ வந்து மீடியம் டைகரை போய் பார்க்க போகிறோம் எப்படி இருக்கு உங்களுக்கு டைகர் எக்ஸைட்டடா இருக்கு எக்ஸைட்டா பயம் இருக்கா எதுவும் பயம் இல்லை ஏன்னா அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால தான் பயம் இல்லை மேல்கொண்டும் இது வந்து இப்போ நம்ம காட்டுக்குள்ளேயும் இல்லை ஒரு டொமஸ்டிக் செக்ஷனில் பார்க்குற மாதிரி தான் இருக்குது ஆல்ரெடி அனபியா அஜுல் நதியாலாம் போயிட்டு வந்துட்டாங்க ஏற்கனவே இந்த நல்ல வெல் ட்ரெயின்டாக இருப்பாங்க எல்லாரும் ஆமாம் டைகரும் ட்ரெயின்டாக தான் இருக்கும் சரி பாப்போம் உள்ள போய் ஸோ மீடியம் டைகர் பார்க்குக்குள்ளே வந்துட்டோங்க டைகர் எங்கே இருக்குன்னு பார்ப்போம் இது வந்து பெரிய கார்டன் மாதிரி இருக்குது மீடியம் டைகர்னாங்க ஆனால் மீடியமே பயங்கரமாக இருக்குது ஓகே ஸோ அம்மாவை தான் ஃபஸ்ட் அனுப்பி விட்ருக்கு sit like this only விழுந்துடாதீங்க no touching அங்கே பாருங்கள் அம்மா பாருங்கள் தைரியமாக வாழலாம் முடிச்சிருக்காங்க ஸோ இங்கே பாருங்கள் மீடியம் சைஸ் டைகருங்கிறது செம்ம பெருசுங்க தூங்கிட்டு இருக்கு 2 year old 2 year old தான் 2 year வந்து செம்ம சைஸு பயமாக இருக்குது நம்ம வந்து அதை எதுவும் மிடிச்சிருவோமோன்ட்டு எனக்கே வந்து ஆக்சுவலாக பயமாக தாங்க இருக்குது லைட்டாக டெயில் இங்கே பாருங்க பயமாக இருக்குது ஆனால் வந்து செம்ம த்ரில்லாக இருக்குங்க சூப்பராக இருக்கா எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லுங்கள் செம்ம சைஸுங்க பக்கத்தில் பார்க்கும்போது டைகரை தூரமாக ஜூவில் சஃபாரியில் தான் பார்த்துருக்கோம் கலர் சான்ஸே இல்லை பிளாக் வித் ஒயிட்டு செம்மையாக இருக்குதுங்க கால்லாம் பார்த்தா எத்தனை 4 நடுவில் ஒரு பாதம் பயங்கரமாக இருக்குது டைகரை பற்றி டீப்பாக பேசிடலாம் போல் அவ்வளோ க்ளோஸாக இருக்கிறாங்க இதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோன்னு நீங்கள் கண்டிப்பாக தாய்லாண்டுக்கு தாங்க வரணும் ஒரு மாதிரி ஒரு பதற்றமான ஒரு ஆங்ஸைட்டி ஃபீலு ஆனால் பயமாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது அவங்க இருக்கிறாங்க அடுத்த ஸ்டிக் வச்சுருக்காங்க ஸோ இது வந்து நல்ல திக்கான ஸ்கின்னு எரும மாட்டு தோல் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்குது சூப்பராக இருக்குங்க பயங்கரமாக இருக்குது வாழை தொடறதுக்கு ஆனால் கொஞ்சம் பயம் ஸோ வந்து அவங்க வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து தரேன்ருக்காங்க என்னையும் அம்மாவையும் சேர்த்து வச்சு செம சைஸுங்க அப்படியே பயங்கரமாக தூங்குது எனக்கு இங்கே நடக்கும்போது என்ன பயம்னா தெரியாமல் வாழைகளை மிதிச்சிருவோமோ அப்படின்னு பயமாக இருக்குது சூப்பராக இருக்குது தேங்க்யூ டுகெதரா வாக் டுகெதரா இன்னொரு டைகர் பார்க்க போகிறோம் பேக் சைடு எல்லா டைகரும் வந்து தூங்க வச்சுருவாங்க தூங்க வச்சுட்டு தான் நம்மளை இப்படி கூப்பிட்டு போகிறாங்க போல் திஸ் வே
நான் சுற்றி அதுக்குன்னு ஒரு வழி வச்சுருக்காங்க, அந்த மாதிரி தான் கூப்பிட்டு போகிறாங்க. ஒன் பை ஒன் தாங்க அலோவ் பண்ணுறாங்க. இதுக்கடையில் இதை சுற்றி வர எலக்ட்ரிக் ஃபென்ஸ் போட்டிருக்காங்களாங்க. திடீர்னு டைகர் எழுந்துச்சிட்டுச்சுங்க, ஒரு செகண்ட் பதறிட்டோம். அங்கே பாருங்கள், அம்மா பண்ணும்போதுமே வாழை தூக்குது. அதாவது இந்த டைகர் தூங்கலை, முழிச்சிருக்கு. இது என்னங்க, டைகர் கூட ஃபோட்டோ எடுக்கிறது ஒரு பீதி கலந்த ஒரு விஷயமா இருக்குது. அப்படியே அது மண்டே தூக்குனாலே பயமாக இருக்குது. அவன்கிட்ட கேட்டால் நான் சொல்கிறத மட்டும் நீ கேளு, குறுக்க எதுவும் கேள்வி கேட்காதுங்க. அங்கே பாருங்கள், புலிவாழை பிடிச்ச கதைன்பாங்கள்ல, இதுதான் புலிவாழை பிடிச்ச கதை. அட்டாச் பண்ணுங்க, டச் பண்ண ஆசை இருக்குது. ஆனால் இங்கே எல்லாருக்குமே ஒரு பயமும் இருக்குது. சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸுங்க டைகர் பார்க் இன் ஃபுக்கட். லாஸ்ட்டாக ஒரு தடவை டைகர் பாய் பாய். ஃபுல் சைஸ் டைகர். ஆமாம், எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சா? ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி ஏதோ மைக்ரோசிப் தூங்க வச்ச மாதிரி இருக்குது. யா, தேங்க்யூ. ஸோ நாங்கள் வந்து ஸ்மால் டைகர், மீடியம் டைகர் ரெண்டுமே பார்த்தாச்சுங்க. இப்போ நாங்கள் வந்து இந்த இடத்துல இருந்து மூவ் ஆகிறோம். வெயில் அடித்தாலும் இந்த இடம் வந்து பயங்கரமாக ஒரு குளுமையாக செட் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு அப்படியே க்ரீனரியாக இந்த மாதிரி ஹேங்கிங்ஸ்லாம் கிடக்கிறதுனால சூப்பராக இருக்குது. இந்த டைகர் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் எல்லாருமே வந்து கையில் ஒரு ஸ்டிக் வச்சுருக்குறாங்க பாருங்கள், ஸ்மால் ஸ்டிக். ஸோ நியூ பார்ன் வந்து ரேராக கிடைக்கும் அப்படின்னாங்க. ஆனால் வந்து இப்போ வந்து நியூ பார்ன் இல்லையாங்க, கேட்டாச்சு, நியூ பார்ன் இல்லையா. ஹலோ. ஸோ இது இப்படி தான் வெயிட் பண்ணி போகணும். அந்த டைமில் நம்ம ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிவிட்டு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டு போகணுங்க. போனால் வந்து ரொம்ப நல்லது. இந்த இடத்துல வந்து பாருங்கள், உள்ள ஒரு கேஜுக்குள்ளே ஒரு பெரிய டைகர் கிடக்குது பாருங்கள், தெரியுதா? அதுக்கு பின்னாடி இந்த கார்டன் மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி இடத்துல தான் நம்ம போய் ஃபோட்டோ எடுத்தோம். மெயினாக இவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா, நோ ஃப்ளாஷ். அடுத்து டைகர் வந்து இந்த மாதிரி ஃபோர்ஸாக ஸ்ப்ரே பண்ணிடுவாங்க, அதாவது யூரின் பேருங்கிறாங்க. அனபியா பாருங்கள், ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கா. ஏய் அனபியா, போஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. டைகர் பார்க் அங்கே பாருங்கள், உள்ள ஒரு டைகர் எப்படி கிடக்குது பாருங்கள். அங்கே பாருங்களேன், ஒரு டைகர் நல்லா பெஞ்சு போட்டு சொகுசாக தூங்கிட்டு இருக்கு, தெரியுதா? செமையாக தூங்கிட்டு இருக்கா. அதுக்கு பாருங்கள், பூல்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க. தலைவர் தூங்கி முழிச்சோன்னா பூலுக்கு வந்துடுவாருன்னு நினைக்கிறேன். அடிக்கிற வெயிலுக்கு சுகமாக தூங்கிட்டு இருக்காப்புல. ஸோ டைகர் பார்க் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. மெயினாக வந்து நல்லா நீட்டாக இருக்கும். அவங்க வந்து டைகருமே நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பட் வந்து எனக்கு என்ன ஒரு திருப்தி இல்லை அப்படின்னா, டைகர் வந்து ஆக்டிவாக இல்லை. அதாவது தூங்கிட்டு இருக்கும்போது தான் நம்ம அவங்க கிட்டே இருக்கிறோம், இல்லை ஒரு வேளை தூங்கிட்டு இருக்கும்போது தான் நம்ம கிட்டே இருந்து எடுக்க முடியுமா அப்படிங்கிறதும் எனக்கு தெரியல. மெயின் வந்து அது ஆக்டிவாக இருக்கும்போது, எந்திச்சு இருக்கும்போது அதோட ஜெஜாண்டிக்கே வேறு. அந்த டைமில் நம்ம வந்து பக்கத்தில் இருந்து ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்தோம்னா இன்னும் வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ இப்போ வந்து சும்மா ஒரு கேஃபிடேரியாலாம் அப்படியே ஃபேனுக்காண்டி வந்து உட்காந்தோம். கிட்ஸ் எல்லாம் வந்து ஐஸ்கிரீம் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அனபி அஜுல் ஏதோ ஐஸ்கிரீம் வாங்கியிருக்காங்க. ஓப்பன் பண்ணு, ஓப்பன் பண்ணி கொடு. அவங்களாம் ஓப்பன் பண்ண ஒன்று 1 நாள் ஆகும். அவனுக்காவது பண்ணி கொடு. காட்டு உனக்கு என்ன டிசைன்ட்டு. இது வந்து ஏதோ ஐஸ்கிரீமில் காட்டு, உன் பப்புள் கம். சரி ஓகே, காட்டு, சாப்பிட்டு பார்த்து சொல்லு. அவனுக்கு பாரு, என்ன அவனுக்கு என்ன லேடிஸ் மாதிரி இருக்குது. அவனுக்கு பாருங்களேன், ஒரு ஹார்ட்டு, 2 கண்ணு. அவன் பாரு, அதெல்லாம் கடிச்சு சாப்பிட்டு இருக்கான். நம்ம வந்து டைகர் பார்க்கில் இருந்து இப்போ கிளம்ப போகிறோம். ஸோ நம்ம வர்றதுக்குள்ளேயே வந்து நம்ம ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து பிரிண்ட் ஆகி வந்துடுது. ஹாப்பி பேலஸ் அப்படிங்கிறதுல உடனே பிரிண்ட் பண்ணி வச்சிடுறாங்க, ஷோக்கு வச்சிடுறாங்க. ஸோ ஆனால் வந்து 900 ருபீஸ் ஆங்க ஒரு ஃபோட்டோ. போகணுமா?
எப்படி இருந்துச்சு டைகர் பார்க் எக்ஸ்பீரியன்ஸ்? சூப்பராக இருந்துச்சு டாடி. நான் வந்து டைகர் கிட்ட போறதுக்கு முன்னாடி பயமா இருந்துச்சு, ஆனால் தொட்டதுக்கப்புறம் ஃபன்னாக இருந்துச்சு. ஓகே, கிளம்பா நதியா, போலாமா? ஸோ டைகர் பார்க்லேருந்து நாங்கள் கிளம்ப போகிறாங்க. சூப்பராக இருந்துச்சு டைகர் பார்க் எக்ஸ்பீரியன்ஸு, நல்லா இருந்துச்சு. ஸோ லைஃப்பில் ஒன் டைம் பார்க்கலாங்க, மல்டிப்புளாக பார்க்குறதுக்குலாம் அதில் ஒன்றும் கிடையாது. ஸோ டைகர் வந்து கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும்போது, நமக்கு லக் இருந்துச்சுன்னா ஆக்டிவாக இருக்கும்போது ஃபோட்டோ எடுத்தோம்னா அதோட போசஸ் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து டைகர் பார்க் இன் புக்கட். இதே மாதிரி டைகர் கிங்டம் அப்படின்னு வேறு ஒன்று இருக்குதுங்க. ஸோ எங்களுக்கு வந்து இந்த டைகர் பார்க் இதோட டிக்கெட்ஸ் எல்லாமே வந்து லவ்லி ட்ரைல்ஸ் மூலமாகவே முடிஞ்சிருச்சு. ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். ஸோ நாங்கள் வந்து இப்போ டைகர் பார்க்லேருந்து கிளம்புறோம். அப்படி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம கூடிய சீக்கிரமாக சந்திக்கலாம். அண்டில் சைனிங் ஆஃப் உங்கள் ஃபாரிஸ். பாய்.